ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அரிதா ஹோம் ஸ்டைல். சண்டே சமையல் எபிசோடில் நம்ம என்ன பண்ணன்றதை நான் ஷேர் பண்ணுறேன், பார்க்கலாம். நான் கல்சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. இது கூட 1 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் பொரிய விட்டுக்கலாம். சின்ன வெங்காயமும் பூண்டு உரித்து வச்சுருக்கேன். அது கூட கறிவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சி வச்சுருக்கேங்க. அதுவும் சேர்த்து நல்லா தண்ணி சுண்டுற அளவுக்கு வதக்கி விட்டுடலாம். இப்போ இது கூட 3 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் எடுத்துருக்கேங்க, அதுவும் போட்டுக்கலாம். நல்லா பச்சை வாசனை போக இதை இந்த எண்ணெயிலே போட்டு வதக்கி எடுத்துக்கலாங்க. 1 கப்பு புளி தண்ணி ஊற்றிருக்கேங்க. மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கல்லுப்பு, அப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம். மூடி போட்டு இருக்கட்டும். இதுக்கு நடுவில் நம்ம கழுவி வச்ச மீனில் 1 டீஸ்பூன் உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள் போட்டு பிரட்டி வச்சுக்கலாம். அப்போ தான் குழம்புல நல்லா ஊறி மீன் நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போது நல்லா கொதிச்சு வந்துருச்சுங்க. இது கூட ஒரு 3 பீஸ் மாங்காய் துண்டு சேர்த்துக்கிறேங்க. அப்புறம் நம்ம ஊற வச்சுருந்த ஃபிஷ்ஷையும் இதில் போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சிடலாங்க. அவ்வளோதாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். கல்சட்டின்றதால நல்லா சூடாகவே இருக்கும். அதனால் நான் 5 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கிறேன். கொத்தமல்லி, பெப்பர் போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுரு. கரண்டி எதுவும் போடாதீங்க. அப்படியே குலுக்கி விட்டு மூடி போட்டிங்கன்னா மீன் குழம்பு ரெடி ஆகிடும். சொரா புட்டு எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம் வாங்க. நான் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் கடலெண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. அப்புறம் ஒரு பிஞ்சு சோம்பு போட்டுக்கலாம். அப்புறம் நான் தூளாக நறுக்கின பூண்டு, தூளாக நறுக்கின பச்சை மிளகா, இஞ்சி இதையெல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுறலாங்க. அப்புறம் தூளாக நறுக்கின வெங்காயம் வதக்கி விட்டுடலாம். இதுக்கு நடுவில் நம்ம சொராவை ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 5 நிமிஷம் ஸ்டீமரில் வச்சு ஸ்டீம் பண்ணி அது மேலே சொரா மேலே இருக்க தோலையெல்லாம் உரித்து நல்லா தண்ணியை பிழிஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதுக்குள்ளே நம்ம இந்த வெங்காயமும் நல்லா வதங்கி வந்துருச்சு. இது கூட நம்ம சொராவை ஸ்டீம் பண்ணி தோலை உரித்து நல்லா புட்டாக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கி விடலாம் ஒன்று சேர. இது கூட மஞ்சள் பொடி, அப்புறம் உப்பு 1/4 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாங்க. ஒன்று சேர கலந்து மிக்ஸ் பண்ணலாம். ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேகட்டும். ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா ரெடி ஆயிடுச்சுங்க. ஒன்றோட ஒன்று இது கூட நான் துருவன தேங்காய் போட்டுக்கிறேங்க. கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இது கூட 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டுக்கிறேங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணால் சொரா புட்டு ரெடி ஆகிடுங்க. இது வேற ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிஷ் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. ஒரு மீனாக ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். பிளேட்டிங் பண்ணிடலாம். நான் சுட சுட சாதம் வச்சுருக்கேங்க. இது கூட கிழங்கா மீன், மாங்காய் போட்ட மீன் குழம்பு, சுறா புட்டு, ஃபிஷ் ஃப்ரை, அப்புறம் கொஞ்சமாக ரசம். கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணுங்கள், சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் வேறு ஒரு நியூ ரெசிபியோட சண்டே சமையலில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.